ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை பேசவும் ஜெபிக்கவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஆராதனையில் ஆண்டவரே, இந்த செய்தியில் என்னோடு கூட இணைந்து இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்க உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதிகள் சுகமாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தோடு கூட நடத்தி செல்லும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இருந்து இந்த ஜனங்களோடு கூட பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க 2 விதமான வழிகளை அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைகள் நிறைய இருக்குது. இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக கர்த்தர் 2 விதமான வழிகளை பயன்படுத்துகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. என் தேவையில் யாராவது எல்லாரும் நினைப்பாங்க, தேவைகள் எனக்கு இருக்கிறது, இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், கர்த்தர் அதை எப்படி சந்திப்பார் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அதாவது பெற்றுக்கொள்வதற்கு, தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் 2 விதமான வழிகளை பயன்படுத்துகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து நமக்கு தேவையான தேவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த வழி, அதாவது சிறந்த வழி அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதங்களே என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். தேவைகள் மனுஷருடைய வாழ்க்கையிலே வரும்போது, சிலருடைய வாழ்க்கையில் பண தேவைகள் வரும்போது, சிலருடைய வாழ்க்கையில் இந்த வியாதியின் நேரத்தில் சுகத்துக்கான தேவைகள் வரும்போது, இல்லை சிலர் மனுஷர்களுடைய உதவிகள் தேவைகள் வரும்போது, இப்படி பலவிதமான தேவைகள் வரும்போது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த காரியத்தில் என் தேவை சந்திக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நாம் எல்லாருமே ஆசைப்படுவது உண்டு. ஆனால் தேவனிடத்திலிருந்து நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் நம்முடைய தேவைகளின் மத்தியிலே அதற்கான தேவைக்கு நம்முடைய தேவைகள் வரும்போது அதை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற சிறந்த வழி ஆசீர்வாதம் என்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் மனிதனை படைத்து உண்டாக்கி ஆதியாகமம் 1:28 வாசிக்கும்போது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை
ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்காய் அற்புதம் டெய்லி அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும். அற்புதங்களை நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வைக்கவில்லை. கர்த்தர் மனுஷனை படைத்து அவனை உண்டாக்கி அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் மனுஷனுக்குள்ளே இருந்தது. ஆதாம் பாவம் செய்தபோது அவன் பிசாசினிடத்திலே அவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபோது இப்போ என்ன செய்யுதுன்னா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மனுஷன் அற்புதத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனவனாய் காணப்பட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து மனுஷருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து, வேதத்திலே கலாத்தியர் 3:13 நாம் வாசித்து பார்க்கும்போது, கலாத்தியர் 3:13 வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வதித்து அவனுக்கென்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாகவே கொடுத்தார். அதை அவன் இழந்தபோது திரும்பவும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி. அப்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆபிரகாம் பூமி தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒன்று தோணும், வீடு, காரு, நிலம், மனைவி, பிள்ளைகள், அடுத்தது நல்ல சுகம், இதெல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகளாக இருக்கிறது. ஆமென். கார் வந்த உடனே இது எனக்கு ஆசீர்வாதம். வீடு, பிள்ளைகள், மனைவி, சொத்து எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆடு மாடு நிலங்கள், வேலைக்காரங்க எல்லாம் இருந்தது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். அப்போ ஆடு மாடு எல்லாமே அவனுக்கு இறந்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், அப்படின்னா ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள் தான் இந்த வீடு, இந்த நிலம், இந்த பணம், இந்த ஆட்கள், இது எல்லாம். ஆனால் ஆசீர்வாதம் என்கிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது, வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வசனம் அவனுக்கு நான் ஆசீர்வதித்தேன், ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்ய ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:1 வாசிக்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. அப்போ ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நம்முடைய தேவைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
ஆபிரகாமைக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வாழுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதம், இதில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அற்புதங்கள் தேவைதான். அற்புதங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இப்பொழுதும் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன், நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கடி வரும்போது தான் நமக்கு அற்புதங்கள் தேவைப்படுகிறது. ஒருவன் பிறவி குருடனாய் பர்திமே என்கிறவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அங்கே இயேசு வருகிறார். அப்போ இயேசு வரும்போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீசர்கள் அவனை பார்த்து மிரட்டுறாங்க. அப்போ மிரட்டல்கள் வரும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு நின்று அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் சொஸ்தமாக அவன் வேண்டும் ஆண்டவரே அப்படி சொன்னோன்னா ஆண்டவர் அவனை சுகமாக்குகிறார், கண் பார்வை அடைகிறான். அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது தான் நமக்கு அற்புதம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அற்புதம் எப்பவும் எனக்கு நடக்கணும், அற்புதம் நடக்காதா? பண கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், பண தேவைகளோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. வியாதியோடு இருந்து கொண்டு வியாதியில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, நான் ஒரு சுகம் பெற்று அற்புத சுகம் பெற்று எழும்ப மாட்டேனா, அற்புத சுகம் பெற்று நடக்க மாட்டேனா, இந்த வியாதி இல்லாமல் அற்புதமாய் சுகம் பெற மாட்டேனா? அப்போ அற்புதம், அந்த வியாதியில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், சுகம் என்கிற அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் வியாதியோடு இருக்க வேண்டியது இருந்தால் தான் அங்கே அற்புதம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. பண கஷ்டத்தோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது, என்னது நடக்குது, அற்புதம் நடக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் உங்களை நெருக்கும் போது தான், நெருக்கடி வரும்போது தான் அந்த நெருக்கடியில் அற்புதம் நடக்கிறது. ஆபத்து வரும்போது தான் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆனால் தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் நமக்கு ஏராளமானதை தருகிறது. ஆசீர்வாதத்துக்குள்ள தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நெருக்கடி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் புரிகிறது மாதிரி நான் சொல்கிறேன். நெருக்கடியில் இருந்து அற்புதம் நம்மை விடுவிக்கும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நெருக்கடி வராமல் நம்மை பாதுகாக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நெருக்கடி வராமல் நம்மை பாதுகாக்கும். ஆமேன். அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள் எல்லாமே தற்காலிகமானதாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் நடக்கும். புதுசாக கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நம்பி சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அற்புதம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அற்புதத்தையே வாக்குத்தத்தமாய் அற்புதத்திலேயே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழணும் அப்படின்னு அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே நான் அற்புதத்திலே வாழணுங்கிறதுக்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அங்கே செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்து செங்கடலை இரண்டாய் பிளந்து ஜனங்களை வழி நடத்தினார். தற்காலிகமானது, அந்த இடத்துல வழி இல்லை, அப்போ ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்குறாரு. 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது அங்கே ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். இப்போ அங்கே ஒரு அற்புதம் தேவை.
அந்த சிச்சுவேஷனை பாருங்க, நெருக்கடியான சூழ்நிலை. பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வர்றாங்க, முன்னாடி செங்கடல் இருக்குது, போகிறதுக்கு வழியே இல்லை. இப்போ அங்கே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அங்கே ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. 5 அப்பம் 2 மீன் இருக்குது. நிறைய ஏறக்குறைய புருஷர்கள் 5000 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுன்னா என்ன செய்ய முடியும்? உடனே எதுவும் பண்ண முடியாது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்படி வரும்போது அங்கே அற்புதம் தேவைப்படுகிறது. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டுச்சு. இப்போ உடனே திராட்சை ரசத்தை உடனே ரெடி பண்ணணும். உடனே ரெடி பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை, நெருக்கடி. அங்கே குறைபட்டுச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே அங்கே இப்போ ஒரு பெரிய திருமண வீட்டில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிரும். அங்கே ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் நீண்ட நாட்களாய் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். யோசுவா 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும்போது, யோசுவா 5:12 வாசிக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. Thank you Jesus. Hallelujah. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு உணவு இல்லாததுனால கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை, தூதர்கள் உண்கிற, தூதர்கள் புசிக்கிற உணவு ஆகிய மன்னாவை அவர் பொழிய பண்ணினார். பொழிய பண்ணி இந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ரொம்ப நாள் நடந்த அற்புதம். மன்னாவை ஒவ்வொரு நாளும் காலையில் போய் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா மன்னாவை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து அவர்கள் புசித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்களுக்கு தேவையான உணவு வனாந்தரத்தில் அவர்களுக்கு என்று விழுந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்போ அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் புசித்தார்களோ, தானியத்திலே அவர்கள் அந்த தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சிறந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய பலனை அவர்கள், தானியத்தை அவர்கள் புசிப்பது. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அற்புதம் தேவையில்லை. ஆசீர்வாதம் நிரந்தரமானதாக இருக்கிறது, அற்புதங்கள் தற்காலிகமானதாக இருக்கிறது. தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நம்ம அற்புதத்திலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது, அற்புதத்திலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஆசீர்வாதத்திலே வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்தது. எப்போ அவங்க வழியில் வந்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் கானானுக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ளே போய் அவங்க என்ட்ரி ஆன உடனே, அதை புசிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்காக பெய்ய வேண்டிய மன்னா, அதாவது ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே அவங்களுக்கான அற்புதங்கள் அங்கே என்ன செய்யலை, அது ஸ்டாப் ஆயிட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அற்புதம் தேவன் நமக்காக செயல்படுவது, ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு செயல்படுவது. ஆமேன், ஹல்லேலூயா. எண்ணாகமம் 22வது அதிகாரம், எண்ணாகமம் 22 அதனுடைய 12 வாசிக்கும்போது, எண்ணாகமம் 22:12 எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பிலேயாம் என்கிற ஒருவனை கூலிக்கு சபிப்பதற்காக கொண்டு போகிறாங்க.
கொண்டு போகும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை என்ன செய்ய வேண்டாம், சபிக்க வேண்டாம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போது அற்புதம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் நெருக்கடிகள் வராது. நீங்கள் நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது, அதாவது பண தேவைகள் வரும்போது, உங்களுக்கு அற்புதம் நடந்தால் பணம் வரும். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்போது உங்களுக்கு பண தேவைகள் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வியாதி இருக்கும்போது அந்த வியாதியிலிருந்து சுகமாக ஒரு அற்புதம் தேவை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் வரும்போது, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது வியாதியே இல்லாத, வியாதியே வராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். அதைத்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களை நீ என்ன செய்யாத, சபிக்காத, நீ அவங்க கூட போகாத என்று சொல்லி, அதே போல தான் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்திலே வாழுகிறவர்களாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆசீர்வாதத்துக்கான வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்போ ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் அழைத்து அவங்க யாக்கோபிட்ட சொல்கிறான், யாக்கோபிட்ட சொல்கிறான், நீ போய் என்ன செய், எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்கள், ஏசாவை அழைத்து எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்போது, இந்த ஆசீர்வாதத்தை தந்திரமாய் யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொண்ட போது அவன் திரும்பி வந்து தகப்பனிடத்தில் கேட்குறான், இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு வந்தது யாக்கோபு தான் அப்படின்னு. அப்போ அவன் கேட்குறான், எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, 27 வாசித்தீங்கன்னா 27:27 27:43 வாசிக்கும்போது, அங்கே 33 வாசிக்கும்போது, அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவனை அல்லாமல் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஆமென். அப்போது ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மனுஷன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை ரெண்டாவது எடுக்க முடியாது. இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் மறுபடியும் ஒருவேளை அவன் தந்திரமாய் வந்தால் கூட, வாங்கிட்டு போனால் கூட அவரால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியலை, எடுக்க முடியலை. அதை அவரால் எடுக்க முடியலை, திருப்பி எடுக்க முடியலை. அவனை நான் ஆசீர்வதிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவரால் எடுக்க முடியாது. ஆமேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. அவருக்கு கொடுக்க தான் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிப்பதற்கு இந்த பிழையாம் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட வல்லமை உடையவன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாததுனால தான்
நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம அற்புதங்கள் நடக்காதா என்று சொல்லி நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி அற்புதங்கள் தேவை. ஆனால் அற்புதத்திலேயே நம்ம வாழ்க்கையை முடிப்பதற்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல நமக்கு அந்த வெளிச்சமே இல்லை. ஒருத்தங்க கர்த்தரை நம்ம வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது, நம்ம படிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இப்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த வார்த்தையை அதிகமாக பிடித்து கொள்ளுகிறோம். அதை பிடிச்சு கொள்ளுகிறோம். என்ன சொல்லிட்டாங்க, என்ன நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா இருக்க, ஏன்னா என்னை இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது கிறிஸ்துவுடனே கூட, ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். நீங்கள் வாசித்து நான் ஜெபம் செய்வோம். எபேசியர் 1:3 வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். உடனே சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதாவது ஆவியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அதை என்ன செய்யணும்னா நம்ம பூமியில் பார்க்கணும். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரிசுத்தம் அப்படின்னா பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். சுகம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்குன்னா அந்த சுகத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாம்சமாய் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறோம், ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவ உங்கள் மேலே, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அதை நம்புங்க, அதை நீங்கள் விசுவாசித்து, தேவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போ அற்புதம் நடக்குமானா நடக்கும், அற்புதம் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களை நம்புறீங்களோ, எப்போ நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் குறைவு என்பதே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தற்காலிகமானதை அல்ல, நீங்கள் நிரந்தரமானதை பெற்றுக்கொள்வதற்காய் கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான வழியை வச்சிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழும்போது பண தேவையே இருக்காது, ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு பணத்து நெருக்கடி வராது, ஏன்னா உங்ககிட்ட இருக்கும். வியாதியில் நீங்கள் வாழப்போவதில்லை, ஏன்னா வியாதியே வராத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். எல்லார் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையோடு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்தது, ஆனால் எப்போ அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ ஆரம்பித்தாங்களோ, ஆண்டவரே தேசத்தின் பலனை புசித்தவர்கள் என்று எழுதப்பட்டது போல ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படிக்கு, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற சிறந்த வழியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆசீர்வாதத்தில் சந்ததியாய் தலைமுறையாய் வாழும்படிக்கு ஆசீர்வதிக்கிறம்பா. ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்களின் தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க.
அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆசீர்வாதத்தில் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும், சிந்தையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, அற்புத நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு சமாதானத்தோடு கூட வாழும்படிக்காய் ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷத்தோடு வாழட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.